இருக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் கதைக்கின்ற போது மிகவும் பொறுமையாகவும் சரியான முறையிலும் கவனம் செலுத்த வேணும். இப்ப மண் விநியோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அரசாங்க அதிபர் தொலைபேசியில சொல்லி அது நிப்பாட்டின ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றதுன்றது உண்மையில அது உறுதிப்படுத்த நீங்க செய்யல பிள்ளையா கதைக்கணும் பிள்ளையா சரியா பிள்ளையில கணக்க கதைக்கணும். அது எல்லாத்தையும் சபை கலைக்கிற சபை இது இல்லை. செயலாளர் என்ற ரீதியில எனக்கு கட்டுப்பாடு இருக்கு, கடப்பாடு இருக்கு. ஏற்கனவே வைத்திய ஆதாரம் தான் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றதுல கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் டிஎஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத அது நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி டிஎஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இன் ரைட்ல தான் இருக்கீங்க. அது அரசாங்க நிர்வாக நடைமுறைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை நான் பார்வை பண்ணுறேன். கிரேட்டின் படி ஒழுங்கா வழங்கலாம். பழி வாங்குற செயற்பாடு இந்த சாவத்திரி டிஎஸ் சரியா முந்தி இருக்க இங்க வந்தது நெல்லியடி பக்கம் அங்கேருந்து காரணத்துக்கு மாதிரி கிரேட் அவாக்கான சுப்ரா கிரேட் ஜிஎஸ்க்கு ஒருத்தரையும் வழங்க இதுவரை காலம் அங்க வழங்காம இருந்துட்டு இப்ப கொண்டே மருதங்கணிக்கு போடினா சரியா. இது ஒரு பக்கச்சார்பான பழிவாங்க சரியா. இதுதான் நடக்குது அரச கட்டமைப்புல. இங்க நான் பக்கச்சார்பு இதே நேரம் இன்னும் இங்க டிஎஸ் இங்க மனிதவள இது நடந்துருக்குது. இது உண்மையாவே அட்மினிஸ்ட்ரேஷன் படி கிரேட்டின் படி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பக்கச்சார்பான விஷயம் இங்க நடைபெறுது. அதை நான் நேரடியாக சுட்டுவேன். எல்லாமே இருக்கு. இரண்டால் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எல்லாரும் கோரிக்கை வந்து கேட்கல. அந்த கோரிக்கை இல்லாத கடிதம் மூலம் தந்திருக்கீங்கன்னா நீங்க விதிமுறை டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டிருக்கீங்க. நான் பேரை சொல்லி அவே நீங்க பழி வாங்குறீங்க பேரு. என்னோட 1-2 டிஎஸ் இதுவரைக்கும் கலைச்சு டாக்டர் நாங்க இன் ரைட்டிங்ல தாரவண்டு நான் சொன்னா நீங்க அது டிஎஸ்பி இல்ல அப்படினா கௌரவ ஒருங்கிணைப்பு குழுத்தார தலைவர் ஒரு ஆளுக்கு கம்ப்ளைன்ட் வரல எத்தனை இது உடனே டாக்டர் தலைவர தூக்கி அங்க போறோம். இது வந்து நீங்க டிஎஸ்ஐ வேற ஒரு ஆளுக்கு மட்டும் கம்ப்ளைன்ட் 4 பேருக்கு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. குறைபாடுகள் அந்த டிஎஸ் வந்து எங்களுக்கு சொல்ல தெரிய சொல்லுங்க. அப்படி நேரடியா வந்து அவரோட கதை கேட்கல தனிப்பட்ட பழிவாங்க நடக்கிறபடி சரியா அதோட வவுனியா வடக்கு தேவையில்லை. அங்க கூட ஒரு சிங்கள டிஎஸ் கொண்டு போட்டீங்கன்னா அங்க காணி பிடிக்கணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலயும் வவுனியா பேர் நான் கதைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல 8 டிஎஸ் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்கன்னா விரும்பின மாதிரி டிஎஸ் கேட்கலாம் இல்ல ஏன்டா நாங்க தானே கேட்கிறோம். நாங்க இந்த வரைக்கும் ஒரு நாள் கூட கேட்கல. எனக்கு விரும்பினாரு நான் 2 கால் கேட்டுக்கிறேன். நீங்க அப்படி சொல்றபடியால நான் அமைச்சுக்கு அந்த இடமாற்ற பட்டியலை நான் நிறுத்துறேன். எனக்கு கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மாவட்டத்தின் இளம்பு தலைவர் ரீதியில அவருக்கு தலைமையில இந்த பட்டியலை அதுல கவர்னரை போட்டு நீங்களும் ஜிஎம் இருந்தோண்டு ஒரு கமிட்டியோட ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபர் போர்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. மெடிசின் எடுத்து பார்த்தா அப்படி டிஜே டிரான்ஸ்ஃபர் போர்டு ஒரு இது டிஎஸ் மேன் மட்டும் ஜிஏ கடிதம் பேர் அடுத்த அந்த அதுக்கு போகும். அதுக்கு அடுத்த இங்க போகும். கௌரவ ஆளுநர் உங்களோட தலைமையில் நாங்கள் இதுல தலைவர்கள் நான் இந்த வரைக்கும் உங்களோட ஒரு வசனம் கூட நான் கதை எழுதுறோம். நாங்க வச்சுக்கணும் இந்த வரைக்கும் ஒரு வசனம் கூட அதை பற்றி கதை கேளு. நான் நினைச்சேன் இது என்னன்னா கதைக்கிறபடியா ஒழுங்கான குழு கூட்டங்களை போய்க்கல டாக்டர் வெளியாங்கிற பேரை சொல்லாத பிரச்சனை. 8 பேர் இது வரைக்கும் 8 டிஎஸ் மேன் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. சரி போர்டண்ட போட்டு ஆளுநரோட சேர்த்து நீங்களும் இருந்து கொண்டு அதை செய்ய பல வழியா இதுல ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் செய்யறாது. நீங்க தான் படிச்சிருக்கீங்க. கேன்சல் பண்ணி போட்டு கவர்னரோட சேர்ந்து எல்லா டிஎஸ் மேலே போட்டு செய்யணும். ஆகாட்டலாம் பே காட்டலாம். கசெட் இஸ் a law. So கசெட் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணினா the corresponding secretary is getting the clear instruction from the government that you do it. நீங்க பேர் சொல்றீங்க அந்த கசெட்டை இம்ப்ளிமென்ட் பண்ண சொல்லி கடிதம் பெறுவீங்க. 20 வருஷமா கடிதம் பெறுவீங்க. உங்களுக்கு அப்படி மத்த இதுல பே காட்டிக்கிறீங்கடா நாங்க அது மாணவர்களுக்கு அறிவுறுத்தி சரி வருமா இது? இது நீங்க போட்டு சைடுல போட்டுருக்கீங்க. குறித்த கலைகளை பிடிங்கி எறிவிட்டு ரசாயனங்களை எங்க செய்யப்பட்டது? எங்க இந்த வேலை நடந்தது? நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏரியாவில் சொல்லுங்க. இந்த
களப்படுத்தப்பட்டது. இன்னொன்னு சொல்ல எனக்கு சரியான கவலை என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் வந்து கட்டுநாயக்காவில இருந்து கொழும்பு வரைக்கும் ஓடிது. பர்சனல் விஷயத்துக்கு நாங்கள் உங்களை கலைக்க விரும்பல, கலைக்க மரியாதை இல்லை, பேசாம இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஆட்கள் சொல்லும் போது தயவு செய்து ருட்டீன் பஸ்ல போயிட்டு வர சொல்லி. இந்த அறிக்கை சம்பந்தமாக எங்களுக்கு விவசாய அமைச்சருடைய செயலாளர் டீட்டெயில் அறிக்கை கூட பிரதம செயலாளர் கூட வந்தது. வாகனம் கடுநாயகம் இடியோட போற தெரியல, கடுநாயக குடும்பத்துல ஏற்றி கொண்டு போய் வேற இடத்துல நின்று திருப்பி இங்க வருது. எவிடன்ஸோட எனக்கு காட்டிடு. ஆனா இங்க பாதினிய கலை ஒன்று கூட படுங்க. இது கலைச்சா மரியாதை இல்லை. அதை விட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஆபீஸுக்கு 4 வீடு தள்ளி அவற்ற ஆபீஷியல் குவார்டர்ஸ் இருக்கு. சிலர் பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து ஆபீஷியல் குவார்டர்ஸ் கொடுக்கலாம்னு. இப்படி கணக்க விஷயங்கள் கதைக்க இருக்குது. கதைச்சா மரியாதையும் இல்லை. அதால நான் இதை கதைக்க ஆரம்பிச்சேன். இம்ப்ளிமெண்ட் சொல்லுங்க. செக்ரட்டரி எங்க பேசாம வந்துட்டு என்ன இதுவரைக்கும் என்ன செய்திருக்கீங்க? சும்மா ஆக்காட்டுறது பேக்காடு. ஒரு வாசிங்க திருப்பி என்ன செய்திருக்கீங்க? எந்த இடத்துல கிருமி நாசினி அடிச்சிருக்கீங்க? அர்ஜுனா உண்டு நான் சொல்றேன். ஆகட்ட கேள்வி ஆறு காட்டுற பேய் காட்டு அந்த மாதிரி கதை கதைக்க அவங்க அதிகாரிகள் கேள்வி கேட்கிற முறையோட கேள்வி ப்ளீஸ். ஓ இல்ல இல்ல அதற்கு கூட அவசரம் இல்லை தானே. இடையில் குறிப்பிட்டமைக்காக வைத்தியர் என்ற ரீதியில் சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாற்றுகிறேன். ஒன்று, இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையோ நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும். இதை நான் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் கட்டாயம். இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்கே இருந்து போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும், பிரஷர் கூடும், ஸ்ட்ரோக் வரும், இம்யூன் சிஸ்டம் குறையும், டைஜஷன் பிரச்சனை வரும், நித்திரை வராது. இந்த நோயாளிகளை ஒரு தடவை உருவாக்காதீங்க. நிறைய கூட்டங்களை முடித்தவர்கள் இப்ப யாழ்ப்பாண வைத்தியசாலையில கிழமையில வந்து நடுத்தர வயதுல ஸ்ட்ரோக் வந்து கேள்விகள் கேட்டா கொஞ்ச நாள ஸ்ட்ரோக் இல்ல ஹார்ட் அட்டாக் வரும். அது தெரியும். கேட்க வேண்டிய கேள்வியை கேட்போம். டாக்டர் அர்ச்சனா மைக்கேல் என்ன பாத்துக்காது ஒரு கேட்டசியான தெரியணும். அவர் தலைவருக்கு தான் நான் சொன்னேன். உங்களுக்கு நான் சொல்ல கூட மாட்டேன். நீங்க 170 ஒரு பேருக்கு வேலை கொடுக்காம வருஷக்கணக்கா வைத்திருந்து ரோட்ல விட்டுருக்கீங்க. கனவடியாங்க நாங்க பாதைக்கலாம். உங்களுக்கு வணக்கம். வழக்கு நடந்து இருக்குது. இங்க அந்த வழக்கு நடக்குது. நீங்க இந்த பேரை சொல்லவே இயலாது. இந்த பேரை சொல்லி நீங்க வழக்கு நடந்து ஆகவே இந்த பேர் நான் இந்த பேரை பதக்கவும் இல்லை. இந்த வீடியோவை எவிடன்ஸா நாளை கோர்ட்ல கொடுப்பினா எங்களை எப்படி செய்யணும்? இந்த அர்ஜுனா அர்ஜுனா நீங்க நேரம் பேசுறீங்க, நாங்க பேசுற கொடுங்களே. இது முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் நான் 2002ஆம் ஆண்டு கிளிநொச்சியில அத்தியாவசிய சேவைக்குழு கூட்டத்திலேருந்து கடந்து வந்து கொண்டே இருக்கேன். இந்த கூட்டங்களை தயவு செய்து இப்படி வைக்கிற முடிவுக்கு வரணும். இது வந்து என்னை போன்றவர்களை வேலை செய்ய விடாது. அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வழிபடுமொழிய இந்த சிஸ்டத்துல வேலை செய்ய விடாது. நாங்கள் எல்லாம் வேலை செய்யணும். உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஸ்பெஷலைஸ் ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். இப்போ அக்ரிகல்ச்சர் டிரெக்டரை இப்படி கதைச்சது அவர் அமைதியாக. டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரை தெரியும்னா அவர் பதட்டமாக பதில் அளிக்க முடியாத வகையில் உரத்த சத்தம் போடுறது இந்த கலாச்சாரம் இது வந்து இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறதில்லை. ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர போறதில்லை. நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்கள் வர வேண்டும் என்றால் நாங்கள் கௌரவ அமைச்சரையும் பயப்படுத்தாது.
இவ்வாறு இந்த என்ன வேற வேற ஷோ காட்டுகின்ற கடைசி கூட்டம் இதாத்தான் இருக்கும் யாழ்ப்பாணம். ஏன்னு கேட்டா நானும் ஒன்று சொல்லணும் என்னன்னு கேட்டேன், நான் கடைசி நேரத்துல எல்லா மருந்து வேற எதுவும் இல்லையே, இந்த ஒரு முறைக்கு தலைவர் இதுகளை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார் பாஸ். அப்ப அதனால வேண்டி உண்மையிலேயே இப்ப இருக்கிற கடந்த 2 வாரத்துக்கு முன்ன ஸ்ரீதரன் எம்பி எந்திரிச்சு போயிட்டார். அதனால பிளீஸ் நான் சொல்றேன், கேள்வி கேட்கறவங்க பிரச்சனை கேட்டா நாங்க வரையில இந்த இந்த நீங்க வராட்டி பரவாயில்லை சார். நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்லல, சரியா? உங்களுக்கு மாத்திரம் ஒரு நிமிஷம் சொல்லு. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கேள்வி கேட்கலாம், கேட்கலாம், தாராளம் கேள்வியோட நிப்பார். அந்த கேள்விக்கு கிடைக்கிற பதவி விருப்பம் இல்லாட்டி அது வேறு எந்த நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் கூட ஆகும், வேறு வேறு இடங்கள்ல வந்து இருக்கலாம். ஆனா இங்கே ஒரு ஆதாரம் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் தொடர்பாக கடுக்கவிடமான வார்த்தையில பயன்படுத்தி வந்து கலைக்கிறத நிப்பாட்ட வரும். அப்படி கலைக்கிறதுக்கு எதற்கும் அதிகாரம் அதிகாரம் இல்லை.